ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்பார்ட்டா. இன்றைக்கி ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பூரி, புரோட்டா, சாதம், இட்லி, தோசை எது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்பு மேலே வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 ஆனியன் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதோட ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் மஷ்ரூம் மேலே இருக்க கிரே கலர் போய் நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்து மஷ்ரூமை பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் வதக்கி ஆற வச்ச வெங்காயம், தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, 1/4 கப் தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பாதி அரைப்பட்ட உடனே அதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் சூடானதும் அதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த கிரேவி செய்கிறதால டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக, கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணுறதால கிரேவி நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலா தண்ணியை இதோட ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து மூடியை எடுத்து பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.